இந்த ஆமாமா லைக் காலையில இருந்து ரீச்சுக்காக ஈரமா தான் இருக்கும். வேணுன்றதுக்காகவே ஒரு 2 பேர் சுத்துவானுங்க தெரியுமா ஜிப்ஸ்? இந்த லைக்குக்காக ரீச்சுக்காகவே சுத்துவானுங்க. ஆமாமா. அந்த அதின்னு ஒருத்தன் இருப்பான், அஜித் டிபி வச்சுட்டு இருப்பான். அவனை இருந்தா அவனை கூட்டுருவாங்களே. அவன்கிட்ட நான் ஒன்னே ஒன்று கேட்கணும், நீ சோறு திங்கிறியா இல்ல நீ என்ன திங்கிற, இல்ல நீ ஒருத்தனுக்கு தான் பிறந்தியா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு. அவன்கிட்ட நான் கேட்கணும் ஒண்ணு, ஏன்னா அவன் அஜித் டிபி வச்சுட்டு தான் சுத்துறான். ரெண்டாவது, இந்த நேரத்துல எலெக்ஷன் நேரத்துல யாரு காலில் விழணும்? இப்ப நான் ஒன்னே ஒன்று தான் கேட்கறேன், அஜித் ஃபேன்ஸுக்கு நான் கேட்கறேன். அவனுங்க உங்களை அஜித் பெருமையா பேசி ட்வீட் போடுவானுங்க. மே 4 எலெக்ஷன் முடிஞ்சு 5 மணிக்கு, ஓட்டு முடிஞ்சு 5:30 மணிக்கு தானே. எத்தனை மணிக்கு முடிஞ்சு? 5 3 5 மணியா? 5 மணி இல்ல நினைக்கிறேன். ரிசல்ட் தெரியும் கரெக்டா ஈவினிங் 5-6 மணிக்கு க்ளோஸ் பண்ணுவானுங்க. சரி, 6 இழுப்பு மணிக்கு எடுப்பானுங்க. தாண்டதுக்கு அப்புறம் பாருங்க அவன் குணம் என்னன்றது தெரியும். 6 மணிக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும். இல்ல நான் எங்களுக்கு தெரியும், இப்ப மத்தவங்களுக்கு தான் இப்ப தெரிய யாருமே அவனை மாட்டேங்குது. சப்போர்ட் பண்ணலையே. இல்ல இல்ல, நான் ஒரு சில அஜித் ஃபேன்ஸ் டிஎல்ல பார்த்தேன், அஜித் டிபி வச்சுக்கிட்டு. அஜித் இல்ல சும்மா இருங்க. ப்ரோ, என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து நீ உண்மையான அஜித் ஃபேனா போய் நான் டிவி கேக்கு தான் சப்போர்ட் பண்ணு போட்டுட்டு இருக்கானுங்க. அவன் என்ன வேணா பண்ணட்டும், எனக்கு ஒன்னே ஒண்ணுதான், இறங்கி அடிக்கிறதா முன்னாடியே ஓப்பனா இறங்கி அடிச்சிடணும். இந்த தவணை முறையில பாத்துக்கலாம்னு தள்ளிதெல்லாம் போடக்கூடாது. ஜிப்சி இன்னைக்கு ஃபுல்லா எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நான் போட்ட ட்வீட்டை விட ஜிப்சி போட்ட ட்வீட் தான் அதிகம். இன்னைக்கு இருக்கிற ஒரே குரூப்ல தான் இருக்கிறோம். நான் இப்படிதான் எதிர்பார்க்கிறேன், கருணையே கிடையாது. இந்த பாவம் பச்சம் பாக்குறது. ப்ரோ கெட்ட வார்த்தை பேச வேணாம், திட்ட வேணாம் ப்ரோ. கழிச்சடைகளாம் என்ன கெட்ட வார்த்தை பேச வேணான்ட்டு, பொண்டாட்டி வச்சு வாழ வக்குல கூத்தியால வச்சு கும்மி அடிச்சிட்டு இருக்கிறான். நான் ஒரு பொம்பளை குத்தியா தான் இருக்குன்னு நினைச்சேன், கடைசியில பார்த்தா அவனுக்கு ஆம்பளை குத்தியாவும் இருக்கு போல இருக்கு. என்ன எனக்கு அப்பதான் பாக்குறேன், ஏன் ஆதவர்ஜனா செலக்ட் பண்ணா, ஏன் புசியானந்த் ஏன் ஆதவர்ஜனா செலக்ட் பண்ணான்னா அவன் உயரமா இருக்கிறான் போல. சில விஷயங்களுக்கு தேவைப்படும் போல இருக்கு அவனுக்கு, விஜய்க்கு. அது ஏன்னா நான் தப்பு கணக்கு போட்டேன். இவனுங்க 2 பேர்ட்ட கிட்டத்தட்ட இவனுங்க கமலஹாசன் சொல்ற மாதிரி அமுதன் இளமரம் தானே, அதனால கன்ஃபார்மா தெரியுது. இவன் ஜிப்சி சமீப காலமா பார்த்தீங்கன்னா விஜயோட பாடி லாங்குவேஜ்ல ஒரு ஒரு ஃபெமின் ஒரு 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 ஃபீமேல் ஒரு 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 நளினம் தெரியுது, கவனிச்சிங்களா ஜிப்சி? அது எனக்கு தெரிஞ்ச ஆதவர்ஜனா உடம்பு முழுக்க முடி கரட்டியா இருப்பான் போல இருக்கு. அண்ணா அந்த நெஞ்சு முடியில மயங்கி விழுந்துட்டான் போல இருக்கு. ஏன் மெட்ராஸ் பையன்? சும்மா இருங்க, ஆபரேஷன் சொல்றாங்க, நீங்க வேற இப்படி சொல்றீங்க. எந்த ஆமா பக்கத்துல ஜிப்சி, கடையில தெரியல. பின்ன நீங்களே சொல்லுங்க, கட் பண்ணி எரிஞ்சிட்டாங்கன்றாங்க. இவன் வேற நல்லா அதாவது அதை கூட நம்ம சொல்லல, அவங்க கூட வாழ்ந்தவங்க, அவங்க அபிடேப்டி கோர்ட்லயே அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம சொன்னா கூட சொல்லலாம். எனக்கு என்னன்னா, ஏங்க முன்ன பண்ண தெரியாதவனுக்கு நீங்க போய் 1000 கோடி செலவு பண்ணுவீங்களா மெட்ராஸ் பையன்? பண்ண மாட்டேன். எனக்கு என்னமோ அதே டவுட் தான் இருக்கு. அமுதா இளமரம் கதையாக்கும் முன்னாடி சண்டை வந்துச்சா? எதனால ஜிப்சி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பொசஸ்னஸ் எங்க இருந்து வந்துச்சு? ஆமா ஆமா ஆமா, புசியானந்த உட்கார செய்யல சரியில்லை, சண்டை வந்துச்சா? இப்ப நான் என்ன கேக்குறேன், ஏன் உனக்கு ஆதவர்ஜன மேல காண்டு? ஏன்னா ஆதவர்ஜன விஜய் கூட நெருங்கி பழகுறாங்க, கரெக்டா? முன்னெல்லாம் ராத்திரில யார் கூட இருப்பா? புசியானந்த் தான், கரெக்டா? இவன் ஜானரன் சொன்ன மாதிரி, கரெக்டா? அப்படின்னு தகவல் வந்துச்சு. வந்துச்சா? வந்திருக்கணும்ல. இப்ப ராத்திரி நேரத்துல சரி ஜிப்சி, அன்னைக்கு அவன் 9 மணி 10 மணிக்கு தான் வீட்டுக்கு போனான் ஆதவர்ஜனா, கரெக்டா? ஞாபகம் இருக்கா? இந்த கரூர் மேட்டருக்கு டைம்ல எல்லாம் எல்லாம் ஒன்னா போய் பட்டணமாக்கம் அபார்ட்மெண்ட்ல போய் ஒன்னா இருந்தானுங்களா? கடைசியா புசியானதை வர சொன்னாங்க. அப்ப கூடவே இருக்கிறது யாரு? வண்டிக்குள்ள இருந்து மேலே ஃபர்ஸ்ட் விஜய் வரான். ஜிப்சி, வண்டியில இருந்து பிரச்சாரம் பண்ணும்போது முதல்ல யாரு வரா? விஜய், அப்புறம் ஆதவ் வரான், அதுக்கப்புறம் தான் விஜய் வரான், கரெக்டா? ஆமா. புசியானந்த அந்த கரூர்ல இருந்தே கழட்டி விட்டாங்கப்பா. புசியானந்த வண்டிக்குள்ளே ஏத்துறது இல்லையா? மேல ஏறுறத மட்டும் அப்படியே படிக்கட்டுல மட்டும் மேல ஏறி போ அப்படின்றாங்கல்ல. கரூர்ல நடுத்துல விட்டுருந்தாங்கல்ல. சரி ஜிப்சி, நான் ஏதோ கேள்விப்பட்டேன், யாராவது அவங்க கமெண்ட் போட்டிருந்தாங்க, வண்டியை சர்ச் பண்ணும்போது வண்டியில அந்த டஸ்ட்பின் ஒண்ணு இருக்குமாமே தனியா. சொல்லுங்க. அங்க வந்து ஆணுரை நிறைய எடுத்தாங்களாம். தகவல் எந்த பஸ்லயா கார்லயா? பஸ்லயா? ஆமா, அதை கிளீன் பண்றதுக்கு 4 பேர் வந்து கிளீன் பண்றாங்களாமே. பஸ்ல உள்ள பெட்ரூம்லாம் இருக்கும், உள்ள பாத்ரூம்லாம் இருக்கும், 4 பேர் வந்து கிளீன் பண்றாங்களாமே.
ஏன் ஜிப்சி? இது புது தகவலா இருக்கு. இல்ல ஜிப்சி, இல்ல எனக்கு ஒரு கபிலன் bro. டவுட்டு. நார்மலா நம்ம படுத்தோம்னா ஒரு பெட் என்ன சைஸ், ஒரு 6 அடி இருக்குமா? கிங் சைஸ் 6 அடி இருக்கும், 6.5 அடி இருக்கும் கரெக்டா? நம்ம படுக்கிற பெட் எல்லாம் நீளம் 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 இடிக்காது, பஸ் இடிக்காது, கால் இடிக்காது. இல்ல கபிலன் bro. ம் ஆதவ இருக்கிற ஹைட்டுக்கு இந்த சுகர் மண்டே தாங்குவானா? தெரியல. நீங்க எதை சொல்றீங்க டைகர்? அதாவது அவருடைய வெயிட்டேஜ் சொல்றீங்க? வெயிட்டேஜ் 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 செம்ம வெயிட் இல்ல? எனக்கு எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு. அவன் ஏன் ஒரு மாதிரி டக் மாதிரி நடக்கிறான், காலை இப்படி இப்படி வச்சு? ஆ எனக்கு இந்த டவுட் இருந்தது. காலை அகட்டி அகட்டி வாத்து மாதிரி தானே. எனக்கு அந்த டவுட் இருக்கு. தூங்குறதுக்கு போறதுக்கு முன்னாடி ஒழுங்கா தான் பேசியிருந்தீங்க. ஏன் என்ன வீடியோ அனுப்பிச்சு வச்சான்? யாராவது வீடியோ அனுப்பிச்சு வச்சாங்களா? பஸ்ஸுக்குள்ள இருந்து ஏதாவது வீடியோ வந்துச்சா உங்களுக்கு? ஏன் ஜிப்சி? பஸ் வீடியோ, கார் வீடியோ வந்துச்சா உங்களுக்கு? இல்ல ஜிப்சி, இது டெம்ப்ளேட் எடுக்க போயிருந்தேன். இந்த சிவாஜில காரு ஆடுறதுல வந்து காமெடி சீன் இருக்குல்ல, எனக்கு எனக்கு நான் டக்குன்னு எனக்கு தூரத்துல இருந்து பார்க்கும்போது அது என்னமோ எனக்கு வெள்ளை கலர்ல பெரிய ஒரு கேரவேன் ஆடுற மாதிரியே இருந்தது. இந்த முத்தம வில்லன்ல சூர்யா இந்த பக்கம் மாதவன், அப்புறம் அந்த திரிஷா அந்த பாட்டு சீன்ல நடுவுல இந்த பக்கம் அந்த பக்கம் போயிட்டு வருவாங்க, ஞாபகம் இருக்கா? மன்மதம்பு மன்மதம்பு. உத்தம வில்லன்னா மன்மதம்பா, இது ஒரு படம். எனக்கு அந்த சீன்லாம் ஞாபகம் வந்துருச்சு எனக்கு. சரி விடுங்க, என்ன கருவமோ, நல்ல ஜோடி புறாக்கள் இருந்தா சரி. ஆனா எத்தனை ஜோடி ஜிப்சி? இன்னைக்கு தேதிக்கு வந்து எல்லாமே எதுவுமே கவர்மெண்ட் அனுமதிச்சுச்சுல ஜிப்சி, லீகலா? ஆமாமா, எதுவுமே தப்பு இல்ல. தப்பு இல்ல. என்னப்பா இல்லமாரா, அதனாலதான் இப்ப பார்த்தாலும் என் ஸ்பேஸ்ல உள்ள வந்து கரெக்டா என்கிட்டே வந்து சண்டை போடுற மாதிரி குழையிறியா? நீங்க உங்களை காப்பாத்துங்க. ஆமா இல்லமாரா, பிச்சிருவம் வச்சு என்ன பார்த்தா ஆதவ மாதிரி தெரியுதாடா, இல்ல என்ன பார்த்தா விஜய் மாதிரி தெரியுதா ராஸ்கல்? அதே ஜிப்சி, நான் ரொம்ப அக்ரெசிவா இருக்கிறேன் நான். அதனால என் மேல கொஞ்சம் வெறி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான். இல்ல கபிலன், நீங்க சொல்ற நான் எல்லாம் இப்ப வந்து நிஜமாவே ஜோக்குன்னு எடுக்க மாட்டேன். ஏன்னா இவனுங்க எல்லாமே மத்த ஆக்டர்ஸ் மேல வச்ச அவதூறு எல்லாமே அதெல்லாம் அண்ணன் பண்ணி காமிச்சிட்டான். சரி, ஆக்டர்ஸ் மேல அவதூறு பண்ணலாம், நான் என்ன பாவம் பண்ணேன்? ஜிப்சி சொல்ல முடியாது ஜிப்சி, நம்ம உருவத்தை பார்த்து எதுவும் முடிவு பண்ண வரும் ஜிப்சி. நம்ம விளையாட்டுக்கு பேசினாலும் ஒருவேளை இட்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? வண்டி மேல எல்லா ஊர்லயும் வண்டி கரூர்ல இருந்து நீங்க கவனிச்சு பாருங்க, வண்டி மேல முதல்ல இவன் வரான், அப்புறம் பின்னாடி இவனே பொண்டாட்டி மாதிரி இவனும் மேல ஏறி வரான். நீங்களே சொல்லுங்க. சீட்டில் நிர்மகுமார் அதிகமா பார்த்ததை விட, புசியானந்த வண்டி மேல அதிகமா பார்த்ததை விட ஆதவர்ஜுன வண்டியில பார்த்ததுன்னா அதிகம். நம்ம ஆரம்பத்துல இருந்து ஒண்ணு சொல்றோம், ஞாபகம் இருக்கா? யாரோ சொன்னாங்க பஸ்ஸுக்குள்ள யாரோ ஒரு நடிகை இருந்தாங்க. எனக்கு என்னமோ அதெல்லாம் நம்பிக்கை இல்லை ஜிப்சி, எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லை ஜிப்சி. இது ஏதோ ஓப்பன் மேரேஜ் சிஸ்டம் நினைக்கிறேன் ஜிப்சி. மதியம் கூட ஒருத்த வந்தான், நீங்க உங்க போட்டோ வைங்கன்னு கதறிக்கிட்டு கிடந்தான். அது என் மேல ரொம்ப வெறி ஆயிட்டானுங்க போல இருக்கு மசூட்டி. இவனுக்கு விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் பாருங்களேன். நிஜமா கபிலன், அந்த மேட்டர் உண்மைதான். ஏன் போட்டோ தான் ஊருக்கே தெரியுமா, உடனே போயிட்டான். ஓ அப்படியா இருக்கா அப்படின்ட்டு உடனே கூகுள் பண்ண போயிருப்பான். அது இவனுக்கு விஜய் போட்டோ பார்த்து இவனுக்கு ஆர்கேசம் அடைஞ்சு இப்போ ஒரு மாதிரி போர் அடிச்சிச்சு போல இருக்கு. அதனால இப்ப என் போட்டோ தேடுறானுங்க போல இருக்கு. பிச்சு போடுவ ராஸ்கல், இந்த மாதிரிலாம் வேலையை வச்சுக்கிட்டீங்க. போய் அந்த ராம்குமார் முகரைய பாரு, இல்லைன்னா இவன் இருக்கிறான் லயலமணி இருக்கிறான், ஆதவ் அர்ஜுன் இருக்கிறான். ஜிப்சி அது எப்படி ஜிப்சி? அது ஒட்ட முழுக்க முடி இருந்தா அவன் மயங்கி விழுந்துருவாங்களா? இது ஒரு டெக்னிக் போல இருக்கு. எங்க அவன் ரெட்ரு என்ன அவனுக்கே கூச்சம் வந்துருச்சான்? எங்க அவனை காணும்? ஓடிவிட்டான். எனக்கு அவன் மேல கொஞ்சம் டவுட் வருது, இருக்கட்டும். டேய் விஜய் ஃபேன்ஸ், நீங்க என்ன பண்ணுங்க, போயிட்டு இப்போ போய் உட்காந்து எங்களை அவமானப்படுத்திட்டான் கபிலன், எங்களை அசிங்கப்படுத்திட்டான் கபிலன், உங்க அந்த டேவிலும் ஒருத்தன் இருப்பான் தெரியுமா ஜிப்சி? இந்த டேவிலும் ஒருத்தன் வருவான் பாருங்க ஜிப்சி, குழையறான் ஜிப்சி. அவன் ஒருத்த மட்டுமா குழையறான்? சரி, ஒரு விஜய் ஃபேன் வந்திருக்கிறாப்புல, மைக் கொடுப்போம். அப்புறம் யாரு பேசுறன்னு கேட்காதீங்க, அவன் வந்தோட சைட்டை உங்ககிட்ட தான் வருவான். டேய் இங்க பாரு, நேரா என்கிட்ட எல்லாம் வரக்கூடாது. முதல்ல நீ தலைவர் டைகர்கிட்ட பேசு,
ஜிப்சி கிட்ட பேசு, மொசக்கிட்ட பேசு, அதுக்கப்புறம் என்கிட்ட வரணும். சரியா? சொல்லு ரமேஷ். சொல்லுங்க ரமேஷ். அங்க சுரேஷ் எப்படி இருக்காரு? ஓடி போயிட்டாங்க ப்ரோ. ஏ என்னையே ஆளுகளுக்கு இப்படியா பண்றீங்க? டே டேவில நீயா வாடா. ஆனா ஒண்ணு என்கிட்ட முடிச்சுட்டு பேசக்கூடாது. ஃபர்ஸ்ட் நந்து, லூவிஸ், தலைவர் டேஹெடு, மொசகுட்டி, ஜிப்சி, மெட்ராஸ் போய் இவங்கள்ட்ட முதல்ல பேசிட்டு வரணும் என்ன. அதுக்கப்புறம் சொல்லுங்க அண்ணனுக்கும் அண்ணன் ஒய்ஃபு யாருன்னு முதல்ல ஒரு ஏன் ஜிப்சி நம்ம இந்த குலுக்கு சீட்டு போட்டு போவோமா? அதை ஒரு நான் பேரை போட்டு விட்டு விஜய் பேரை போட்டு விட்டு நம்ம ஆரம்பத்துலேருந்து தப்பு பண்ணிட்டோம் ஜிப்சி. ஆக்சுவலி வந்து டிவிகே குலுக்கு போடுவோமா இல்ல ஃப்ளேம்ஸ் போடுவோமா? ஃப்ளேம்ஸ் போட்டு பார்ப்போம். விஜய் ஆதவ் இருங்க போட்டு பார்ப்போமா? எங்க பேனா சும்மா இருங்க நீங்க. சீரியஸா போட போறேன் இருங்க. நீங்க நான் விளையாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கேன் நினைச்சிட்டு இருக்கீங்களா? இருங்க. நீங்க போட்டவங்க இன்னைக்கு ஃபுல்லா டைம்லைன் ஃபுல்லா தலைவர் தலை காலில் விழுந்துறானுங்க சாஷ்டாங்கமா. எப்ப தலைவர் பொழந்தாரோ அப்ப இருந்தே ஒரே காலில் வந்து கத்திட்டு இருக்காங்க. ஆதவ் WADHAV கரெக்டா? ஸ்பெல்லிங் கரெக்டா? ஏங்க சொல்லுங்க. ஆதவ் டபுள்யூ வரல, ஆதவ் தான் சொன்னீங்க. ஆதவ் டபுள்யூ தானே வரும். WADHAV. ஆமா ஆமா ஆதவ் ப்ரோ மேரேஜ்னு வருது ப்ரோ, மேரேஜ்னு வருது. அதுக்குள்ள யாரையா போட்டுது? நான் தான் லூயிஸ். உண்மையிலேயே போட்டியா? பொய் சொல்லக்கூடாது. விஜய் ஜோசப் விஜய். இதுல இல்லையா ப்ரோ போய் சொல்றேன். JHOSEPH ஜோசப் கரெக்டா? ஸ்பெல் கரெக்டா? JH தானே வரும். JHOSEPH ஜோசப் விஜய். விஜய் AY. ஆமா கபிலன் ப்ரோ எஸ் வருது. எஸ் பாரு. சக்காலத்தியா? இல்ல ப்ரோ அது இங்கிலீஷ் வேர்டு. இருங்க. ஏக்கு விஜய் மேரேஜ்னு வருது. ஜோசப் விஜய் போட்டதுக்கு அஃபெக்ஷனா இல்ல உங்களுக்கு எல்லாம் போடவே தெரியல. நம்மளுக்கு எது தேவையோ அதை வச்சுட்டு மத்தலாம் அடிச்சிடணும். என்ன போடுறாங்க? நான் போடுறேன் பாருங்க. ஜேக்கு ஜே, ஹெச்சுக்கு ஹெச், இங்க ஓ இல்ல, டிக்கு டி இல்ல, இன்னொரு ஏக்கு இங்க ஏ இல்ல, இன்னொரு ஏக்கு இல்ல, ஆருக்கு இல்ல, யூக்கு இல்ல, என்னுக்கு இல்ல. ஓகே இப்போ என்னணுமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 இருக்கு ஜிப்சி. இப்போ எப்படி போடுறதாமா? ஃப்ளேம்ஸ் எப்படி போடுவாங்க? மறந்தே போச்சு. அவ்வளவுதான். 16 நம்பர் எண்ணி ஒண்ணா வெட்டிட்டு வாங்க. ஓகே. ஓ ஆமால்ல, ரைட். ஓகே. அப்பா ரொம்ப நாளாச்சுப்பா ஃப்ளேம்ஸ் போட்டு. அவங்க போய் சொல்லட்டும். டேய் அங்க அண்ணனையும் ஆதவையும் வச்சு ஃப்ளேம்ஸ் போட்டு விளையாடுறானுங்கடான்னு சொல்லிட்டு அவங்க போய் சொல்லட்டாங்க. 14 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 ஐயடி. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 ஹெச்டி. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 J Gali. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அபிலம் ப்ரோ நீங்க என்ன சம்பந்தமே இல்லாம இருங்க. எதை அடிச்சிட்டு இருக்கீங்க? ஃப்ளேம்ஸ் எழுதிட்டு ஃப்ளேம்ஸ் அடிக்கிறோம். நீங்க ஐயோ ஆமால ஃப்ளேம்ஸ் எழுதுறீங்க. இல்ல ஜிஸ்பி ப்ரோ அண்ணனை அடிக்கிறதுலதான் அவருக்கு ஆர்வம். ஜோசப் போட்டு அடிச்சுட்டு இருக்காப்ல. ஆமா ஃப்ளேம்ஸ். ஓகே 14. ஓகே 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 லவ் போச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 எஸ் போச்சு. யாரையும் அது எஸ்ன்னு பிச்சு போடும் பிச்சு. நான் நேர்மையாக அங்கே போட்டுட்டு இருக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 அரேஞ்ச் மேரேஜும் போச்சு. வா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 எனிமி போயிடுச்சு. மவனே
ஒன்னு ஃப்ரெண்டு இல்ல மேரேஜ். செத்தடா மகனே. 1 மேரேஜ் தான் ப்ரோ 4 வரும். 5 6 7 8 9 10 இப்ப விஜய்க்கு மூஞ்செல்லாம் வேட்டு 11 போயிருக்கோம். ஐயோ உண்மை 13 வெளியே கட்டிருக்கோம். 14. ஐயா ஃப்ரெண்ட் இல்லையா மேரேஜ் ஐயா வருது. ஐயா இல்ல ஐயா இல்ல ஐயா ஐயா ஃப்ரெண்ட் இல்லையா மேரேஜ் ஐயா வருது. அப்படியே அந்த பேப்பரை நான் போட்டோ தான் எடுத்து அப்பயே ஒரு சொன்னேன் போஸ்ட் ப்ரோ, போடுங்க. மேரேஜ் தான் ப்ரோ. அப்படியே அந்த பேப்பரை போட்டோ எடுத்து ஒரு போஸ்ட் போட்டுடுங்க. எடுக்கிறேன். இது வேற எடுத்து போடணுமா? இதை போட்டுறா போச்சு. அத இப்படி ஒரு ட்விஸ்ட் நீ எதிர்பார்த்திருக்க மாட்டேல்ல. இப்படி ஒரு ரிவெஞ்ச் நீ பார்த்திருக்கவே மாட்டடா. இத வரண்டி மாப்பிள்ள. எடுத்துட்டேன், போட்டோ எடுத்துட்டேன். இப்ப ட்வீட் போடுறேன், வச்சுக்க. யாரை டேக் பண்ணி போடலாம்? ஆதவ டேக் பண்ணி போட்டா சந்தோஷப்படுவானா? விஜய் டேக் பண்ணி போட்டா சந்தோஷப்படுவானா? விஜய் டேக் பண்ணி போடுவோம். 2 பேரும் டாக் பண்ணி போடு ப்ரோ. வாழ்த்துக்கள் கபிலன் வாழ்த்துக்கள் ப்ரோ போடுங்க. நோனியா கூட ட்ராக் பண்ணி போடுங்க. வாழ்த்துக்கள் போடுங்க. நீங்க வைரலே அதான். கங்க்ராட்ஸ் ப்ரோ ஃபார் யுவர் ஃபியூச்சர். அது என்ன இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? நீ ஹாப்பி மேரிட் லைஃப் 100 பெத்து 40 செத்து 41 செத்து என்ன புரியல. எதுனது பெரும்பா வாழ்கன்னு சொல்லுவாங்களே, இப்ப என்ன சொல்லுவாங்க ஜிப்சி? 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. ஓகே, 14 பெத்துருவாங்களா? சரி, ஓகே. 16 6 16 பெற்று பெரும் வாழ்வு வாழ்க. 16 பெற்று 41 செத்து. அந்த கீவேர்ட்ல யூஸ் பண்ணாதீங்க, ரிப்போர்ட் அடிப்பானுங்க. தற்போதைங்க 16 பெற்று 41 செத்து பெரும்வாழ்வு வாழ்க. பெரும் வாழ்வு வாழ்க. ஓகே. சே, இப்படி ஒரு ரிவெஞ்ச் மாதிரி இல்லை ஜிப்சி. என் பேரை ஒருத்தன் எழுதி கக்கூஸ்ல போட்டானே, அந்த மாதிரி இருக்கு ஜிப்சி. இது பார்த்தா போட்டு விட்டேன். என் டைரி வேற வீணா போச்சுடா. ஒரு டைரி. எல்லாரும் போயிட்டு அந்த ட்வீட்டை ஆர்த்தி பண்ணுங்க, கோப்பி பண்ணுங்க. அந்த விஜய் கிட்டயும் ஆதவ் கிட்டயும் போய் சேர வரைக்கும் விடாதீங்க. இல்ல அவங்களுக்கு போயிடும். மாமி கிட்ட இருந்து ரிவெஞ்ச் வந்தா வரும். அது அடிவாங்க போட்டு அவன் தானே, நம்ம கிடையாதுல்ல. என்னப்ப பஞ்சதந்திரம் வர மாதிரி வாயாடி வரியாடி அடிவாங்க போட்டு நம்ம கிடையாது விஜய். நமக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. இல்ல கபிலன் ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு விஜய் பையா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அதானே பேசிட்டு இருக்கப்போ. இல்ல இப்பதான் தூங்கி எழுந்து சொல்லுங்க. அது எப்படி டைகார்ட்? சில நேரத்துல ஐன்ஸ்டைன் மாதிரி யோசிக்கிறீங்க, சில நேரத்துல விஜய் மாதிரி யோசிக்கிறீங்க. ஓகே, சூர்யா வெல்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஐயோ, என்னையா இதை போய் மாங்கன்னு ஆட்டி தட்டிட்டு இருக்கீங்க? எப்படியோ எடிட்லாம் போட்டு கஷ்டப்பட்டு உட்காந்து போட்டு. இல்ல இதைதான் நாங்க வைரல் பண்ணுவோம். இதைதான் வைரல் பண்ணுவோம். ஃப்ளேம்ஸ் போட்டு விளையாடு. நான் அதை கூட நீங்க லைக் அடி தட்டுறது கூட பிரச்சனையா? கமெண்ட்ல ஸ்மைலி போட்டு அவன் இப்ப காண்டா போறான். அதான் நடக்க போகுது. நீங்க வேணா பாருங்க இதுக்கு எப்படி காண்டா போகணுங்கன்ட்டு. மரண வீரே காண்டா போகணுங்க. இப்ப பழி வாங்க போறானுங்களா? இவனுங்க அரசியல் சண்டையை மறந்துட்டு அபியூஸ் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. அரசியலே பார்க்காம சினிமா சண்டையை அபியூஸ் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. பழையபடிக்கு அரசியலே மறந்துட்டானுங்க. இல்ல நீங்க போற போக்குல அந்த கட்சியில அவங்க தலைவன் முதற்கொண்டு அவனுக்கு என்னைக்கு அரசியல் பேசினானுங்க? இல்லைங்க, இல்ல பேசுறது 10 ட்வீட் போட்டாங்கன்னா ஒரு 2-3 பேசுவானுங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது. அவனுக்கு கட்சியில பேசின அரசியல் பாயிண்ட் நீங்க சொல்லிட்டுதான் போகணும். இப்ப அதுவும் கிடையாது. ஏதோ மீட்டிங் போனாரு பேசுறாருன்னு போடுவானுங்க. இப்ப அதுவும் கிடையாது. அரசியலே மறந்துட்டானுங்க. எலெக்ஷனே மறந்துட்டானுங்க. அரசியலே மறந்துட்டானுங்க. இந்த மாதிரிதான் நம்ம வாயில சொல்ல வைப்பானுங்க. இல்ல அந்த விட்ட ஐடியா ஒன்று இருக்கும்ல, விஜய் ஃபேன்ஸ் இந்த பெரிய ஐடியா ஒன்று இருக்கும்ல, டேக் போர்டு அக்செப்ட் பண்ணுவானுங்க. இந்த 430K ஃபாலோவர்ஸ் தான் இருக்கும். அவன் கூட ட்ரிகரா அபியூஸ் ஆகுது. டேக் போஸ்ட் போட்டுருக்காரு ரஜினிக்கு. அந்த அளவுக்கு ட்ரிகரா இருக்கிறானுங்க. நான் போட்டல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வேற இருக்கேன். ஏதோ ஓடும்பா. ஓ, இந்த பக்கம் வந்தா என்ன, இல்ல அந்த பக்கம் வந்தா என்ன, ஏதோ ஒண்ணு போட்டு விடுப்போ. காண்டானா போதும். நான் அப்பவே கேட்டேன். எல்லாம் மெட்ராஸ் ஃபேனால வந்துச்சு. மெட்ராஸ் ஃபேன் நான் தான் அப்பவே அழகா கேட்டேன்ல, ஜோசப் ஸ்பெல்லிங் என்னன்னு.
நான் போய் உட்காந்து கூகுள தட்டி ஜோசப் விஜய்னு உட்காந்துனால சரி போ. ஓ இந்த பக்கம் வந்தானா அந்த பக்கம் தானே. ஜோ ஜோ ஜோனா ஜோ தான் போ. ஆமா 2 ஓவர் இருந்தாதான் பிரச்சனை. ஓக்கு தான் பிரச்சனையே இப்போ, அதனால இருக்கு. ஓஹோ போட்டு வேண்டிதான். சூர்யா அவனுக்கு வந்து இதுக்கு முன்னாடி ஏதோ அரசியல் பேசின மாதிரியும் திடீர்னு வந்து அவனுக்கு என்னமோ நம்ம கிட்ட வந்து உட்காந்துக்கிட்டு திடீர்னு வந்து அவனுக்கு ஏதோ நம்மளால டாபிக் தான் மாதிரியும். இங்கே பாருங்க, அவனுங்க கடுப்பானா என்ன பண்ணுவானு தெரியுங்களா? அபியூஸ் பண்ணுவானுங்க. அவன் ட்ரிகர் ஆனா அவனுக்கு ட்ரோல் வராதுங்க. விஜய் ஃபேன்ஸுக்கு நான் சொல்றேன், அவனுக்கு அரசியல் மறந்துட்டு இல்ல 1-2 பேசுவானுங்க, ஓட்டு வாங்குவோம் அவ்வளவு ஓட்டு வாங்குவோம் அப்படின்னு பேசிட்டு இருப்பானுங்க. இப்ப அதே மறந்துட்டானுங்க. இங்க பாருங்க, நான் வேணா லைவா வேணா டெமோ காட்டுவா. அவனுங்க ஸ்பேஸ்ல போய் என் ஐடி போய் நான் போய் அழகா போய் லிசனர்ல போய் உட்காந்தனா அதுவும் பார்ப்பான். முதல்ல ஒரிஜினல் ஐடியா அது கபிலனா அப்படின்றத செக் பண்ணுவான். செக் பண்ணிட்டு என்ன பண்ணுவான், அடிங்க என்ன டேரக்டா திட்ட மாட்டானுங்க. உடனே ரஜினி திட்டுவானுங்க. ஏன்னா ரஜினி திட்டினா நான் ட்ரிகர் ஆகி மேல வருவேன்ல. உடனே என்ன 4 பேர் 5 பேர் அப்படியே என்ன மியூட் போட்டு மத்தவங்க எல்லாம் என்ன போட்டு அபியூஸ் பண்ணலாம்ல. அது இப்ப நான் என்னன்னா, நான் அதெல்லாம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. கீழே கமெண்ட்ல போயிட்டு நான் ஸ்மைலி போட்டாலே போதும். 5 வருஷம் இந்த நாய்களை உட்காந்து அடிச்சு போட்டு ஓட விட்டுருக்குறோம். கீழே போய் 2 ஸ்மைலி போட்டாலே போதும், ட்ரிகர் ஆவானுங்க. அவனுக்கு மேல கண்டிப்பா அபியூஸ் பண்ணுவான். ரெக்கார்ட் பண்ணி எடுத்து டீல இறக்கு, முடிஞ்சு போச்சு. என்ன இப்ப ஒண்ணு இல்ல, இப்ப அஜித் ஃபேன் போயிட்டு அங்க போய் ஸ்மைலி போட்டா சொல்ல கட்டிப்பான், நாட்டி நரம்பு துடிக்கும், ஆனா பேச மாட்டான். ஏன்? இல்லைங்க, ஒரே ஒரு மனகஷ்டம் உண்மையுமே சொல்றேன். சுரேஷ் சந்திரா எதுக்கோ அடிக்க விடுறாங்க. அந்த இவன் இல்ல சுரேஷ் சந்திரா பேசாத வரைக்கும், சுரேஷ் சந்திரா பேசினாலும் இங்க பெருசா எடுப்படாது. ஓப்பனா சொல்றேன். நாளை பின்ன அவர் எங்கேயாச்சும் ஏர்போர்ட்டுக்கு வராரு, இல்ல இவனுங்க ஏன் பிலிப்ஸுக்கு எல்லாம் போயிட்டு சுரேஷ் சந்திராவும் இங்க அஜித் எல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்குமா? அவன் பிலிப்ஸ் என்ன கட்சியில என்ன பொறுப்புல இருக்கிறான்? கொள்கை பரப்பு செல்லர். அவனுக்கு எல்லாம் ட்ரிகர் ஆகணுமா? நிறைய பேர் பார்த்தேன், எப்பா நீ அறிக்கை விடு. நான் என்ன சொல்றேன், அவன் இன்னும் கொஞ்சம் பெரிய மேல இருக்கிறவன் எவனாவது வாய விடட்டும், அப்ப இறங்கு. நாள் இருக்குல்ல, இன்னும் பிரச்சாரம் எல்லாம் பண்ணுவானுங்கல்ல. நான் சொல்றேன் புரியுதா? இல்ல கபிலா, உடனே சொல்றேன். ஒரு 2017 நினைக்கிறேன், 17-18 நினைக்கிறேன், 17 தான் வந்து பிஜேபியில வந்து சேர்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 10 பேர் சேர்றாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்தது. மார்னிங் நைட் வந்து அறிக்கை வந்தது. புரியுதுங்களா? அது மாதிரி இல்ல இப்போ இந்த அறிக்கை கொடுக்கணும்னு கேக்குறதுல எனக்கு ஒரு இது இருக்கு. போட்டோம், அவங்க எக்ஸ்ட்ரீம் போக போக தான் தலைக்கிட்ட இருந்து கரெக்டான அறிக்கை வரும். இதுக்கெல்லாம் அறிக்கைலாம் தரப்படாது. அவனுங்க என்ன ஃபீல்டுல உள்ள போயிட்டு அஜித் போட்டோ தூக்கிட்டு போவாங்க. மார்க் மை வேர்ட், இன்னும் நாள் இருக்கு. அவனுங்க அஜித் பேரை யூஸ் பண்ணுவானுங்க. தலை போட்டோ எடுத்துட்டு போவானுங்க, ஓட்டு கேட்பானுங்க. பொறுமையா இருங்க. நீங்க வந்து ட்ரிகர் ஆயிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அங்க மேல இருக்கிறவங்க சுரேஷ் சந்திரா காதுக்கு போவாது. நீங்க அவங்க கண்ணுக்கு படணும். அது பெரிய லெவல்ல அவனுங்க பண்ணுவானுங்க. கன்ஃபார்மா உங்க பேரை யூஸ் பண்ணுவோம், உங்க ஆள் பேரை யூஸ் பண்ணுவானுங்க பிரச்சாரத்துக்கு. அந்த நேரம் பார்த்து நீங்க என்ன பண்ணீங்கன்னா அழகா அந்த பக்கம் திரும்பி இதுக்கு. அப்ப நான் என்ன எப்படி போய் கேட்கணும்னா, சூர்யா நான் கேட்கிறேன் பாருங்க, எப்படி கேட்கணும்னா, என்னப்பா அவனுக்கு சொல்ற மாதிரி அவங்களுக்கு ஓட்டு போடலாமா அப்படின்னு சுரேஷ் சந்திரா அட்டாக் பண்ணி கேளுங்க. வாட்ஸ்அப் நம்பர்ல போய் கேளுங்க, என்னப்பா அது உங்க பேரை வச்சு பயன்படுத்துறாங்களோ யூஸ் பண்றாங்களோ, ஆட்டோமேட்டிக்கா பதில் வரும். நீங்க எதிர்த்து ஏன் குரல் கொடுக்க மாட்டீங்கிற அப்படிலாம் கேட்கக்கூடாது. என்னப்பா அவங்களுக்கு ஓட்டு போட்டுடலாமா சொல்லுங்க அப்படின்னு கேளுங்க. இல்ல கம்பியா, இல்ல நான் சொல்றேன் பாருங்க, ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. ஏற்கனவே விஜய் 2-3 ஸ்டேஜ் ஜனநாயக ஆடியோ சொன்னா இன்னும் 2-3 ஸ்டேஜ் கூட அஜித் நேம் யூஸ் பண்ண பாருங்க. ஒரே ஒரு பாயிண்ட் இங்க பாருங்க, ஏதோ பிரச்சாரம் போனப்பல அந்த அஜித் விஜய் ஃப்ரேம் வேனுக்குள்ள வச்சு இல்ல சூர்யா ஒரு நிமிஷம் கேளுங்க. ஒரு சிம்பிளா இருங்க, ஒரு பொறுமையா இருங்க. இங்க பாருங்க, நாளைக்கு வாக்கு தேதி, யாரெல்லாம் ஓட்டு போடுவார் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அஜித் வர்ற டைம் என்ன டைம்? 10 to 11 மணிக்கு. ஓகே, எப்ப இருந்தாலும் 10 மணிக்குள்ள வந்துருவாப்புல. கரெக்டா? 6 மணிக்கு வாக்குச்சாவடி திறக்கும். 6 to 10 மணிக்குள்ள வந்துருவாப்புல. என் தலைவன் திறந்த உடனே அடுத்த 6:05 நிப்பாப்புல, அது கன்ஃபார்ம். என்ன அதனால எப்படி இருந்தாலும் இவங்க அஜித் பேரை பயன்படுத்துவானுங்க. இப்பவும் சொல்றேன், நாளைக்கு அவர் ஓட்டு போட வராங்கன்னா அவரு கை சிம்பிளை காட்டிட்டாரு, வி சிம்பிள் இப்படி 2 விரல காட்டினாரு, வி ஃபார் விஜய் ஓட்டு போடுங்கன்னு சொன்னதா சொல்லி இந்த மாதிரி எல்லாம் திசை திருப்பானுங்க. அவர் ஒத்த விரல கூட காட்ட மாட்டார், 4 விரல சேர்த்து தான் காட்டுவார். இல்ல நான் சொல்றேன் கேளுங்க, அவனுங்க திசை திருப்பா பாப்பானுங்க. மெட்ராஸ் பையன் அவனுங்க எப்படி யோசிக்கிறாங்களோ அப்படி யோசிக்கணும். நாம இங்க இவரு எப்படி கை காட்டுவாரு? இருங்களாங்க, ஐயோ ஒரு நிமிஷம் இருங்களா, எல்லாரும் ஒரு நிமிஷம் இருங்க, என்ன சொல்ல விடுங்க முதல்ல. ஏன் தடுக்கிறீங்க?
அவரு கையை காட்டுறாரு, முகத்தை காட்டுறாரு, ஏதோ ஒண்ணு. ஆனா இவனுங்க அதை எப்படி எடுத்துக்கு கொண்டு போவானுங்கன்றது கொஞ்சம் யோசிங்க. விஜய் ஃபேன்ஸை பத்தி யோசிங்க. இங்க அஜித் என்ன பேசுவாரு போவாருன்றதெல்லாம் நீங்க யோசிக்காதீங்க. நான் சொல்றது புரியுதா? கரெக்ட் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மேடையில் ஷாலினி பத்தி ஒன்று கேட்டாங்க. அப்போ அவங்க கேட்டதுக்காக அந்த இடத்துல ஒரு பதில் சொல்லிட்டு போனாங்க. இவங்க அதை வச்சுட்டு இப்போ சுத்திட்டு இருக்காங்க. நீங்க பாத்தீங்களா? அதுதான் கபிலன் சொல்ல வர போல. நீங்க என்னன்னா இல்ல அது பண்ண மாட்டாரு, இது பண்ண மாட்டாரு, பண்ண அப்படி அதெல்லாம் வேணாங்க. அவனுங்க என்ன திருட்டுத்தனத்தை யோசிப்பானுங்க அதை இப்ப யோசிங்க. இத்தனை வருஷமா அவனுங்களை பத்தி தெரிஞ்சிருக்குல்ல, அவனுங்க எப்படி எல்லாம் கேம் ஆடுவானுங்க, என்ன கார்டை இறக்குவானுங்க, யாரை வச்சு அவன் கேமை விளையாட பண்ண ட்ரை பண்ணுவான், அப்படி யோசிங்க. அவன் என்ன உருண்டு பரவாயில்ல நாலு ஓட்டு இருக்கு, ஒரு ஓட்டு கூட அவனுக்கு விழுவாது. அவன் என்ன பண்ணாலும் சரி, அவ்வளவுதான். வீட்டுக்குள்ள இருக்கிற ஓட்டை தடுக்கிறது மேட்டர் இல்ல, அது யார் வேணாலும் பண்ணிடலாம். வீட்டுக்கு வெளியில இருக்கிற ஓட்டு, தெருவில் இருக்கிற ஓட்டு, சொந்தக்காரங்க ஓட்டு அவனுக்கு போகக்கூடாது. அதுக்கான வேலையை இறங்கணும். ரஜினி ரசிகன் ஆல்ரெடி இறங்கியாச்சு. அதுக்கான வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். ஆனா இவனுக்கு இன்னமும் சொல்றேன், நம்ம பண்றது ஒண்ணு இருக்கட்டும். ஆனா கட்சிகள்லாம் ஒண்ணு பண்ணும், அடுத்ததும் ஒண்ணு ஆப்பு ஒண்ணு ரெடியா இருக்கு. என் உள் மனசு சொல்லுது, அடுத்தது இவனுக்கு வசனம் வாரம் ஒரு ரிலீஸ் ஒண்ணு இருக்குன்றது மட்டும் எனக்கு கன்ஃபார்மா தெரியுது. ஒரு ஆப்பு ஒண்ணு வருது. அது என்னமோ தெரியல ஜிப்ஸி. அந்த ஜோசியக்காரனை கூப்பிட்டு கேட்கணும். இனிமேல் விஜய்க்கு பார்க்குற ஜோசியக்காரனை கூப்பிட்டு கேட்கணும், இந்த வாரம் என்ன படம், இந்த வாரம் விஜயின் ஆதவர்ஜின திரைப்படம் வெளில வருது. ஏன் ஜிப்ஸி இதனாலதான் லாக் ஆயிருக்கிறான், வெளில வந்தா பேரு கீறு கெட்டு போயிடும், வீடியோ வந்துச்சுன்னா மானம் போயிடும் அப்படின்னு. ஆமா, அந்த அம்மா சங்கீதா அம்மா வீடியோ வச்சிருக்காங்களா? அந்த அம்மா நடிகை தானே சொன்னாங்க. ஒருவேளை அவங்க ஜிப்ஸி ஆதவர்ஜின அன்னைக்கு மீசை வச்சிருக்குது பாத்திருக்கீங்க? இல்ல, க்ளீன் ஷேவ் தான். நான் பார்த்தேன். அப்படியே 4 நாள் வளர்ந்து தாடியோட தான் இருப்பான். கரெக்டா? ஆமா. இன்னொன்னு நான் ஒன்னு சொல்ல இங்க கடமைப்பட்டுக்கிறேன். கபிலன் அவன் ஃபிலிக்ஸ் பேசும்போதே மதுரையில தலை ஃபேன்ஸ் எல்லாம் போஸ்ட் அடிச்சு ஒட்ட ஆரம்பிச்சிட்டாங்க.